மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. இந்த தேர்தலில் திமுக 12,000 கோடி ஒதுக்கியிருக்கு. இந்திய தேர்தல் கமிஷன் அவ்வளோ ஒதுக்கல. ஒரு ஓட்டுக்கு 2,000 ரூபான்னு 3 லட்சம் ஓட்டுக்கு 60 கோடி. ஆதவர்ஜனா தொகுதியில் வில்லிவாக்கத்தில் ஒரு பைசா பணம் கொடுக்கல. விஜய் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பூக்கடை விஜய் மக்கள்லாம் போய் கேட்குறான், அண்டா கொடு, குண்டா கொடு, குக்கர் கொடு, ஒன்றும் இல்லையா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, சரி பணமாவது கொடு, அதுவும் இல்லை. இதுதான் விஜய் கட்சி. திருமாவளவன் வெளியே வந்தது காசுக்காகவா? விசிகாக்கு 160 கோடி. காசு கொடுக்கலைன்னா கூட்டணியே இல்லை. பணம் கொடுத்தோன்னையா அந்த கட்சியை காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாரு. நான் பயப்படுறதில்லைங்க அப்படிங்கிறாரு. சொந்த கட்சி சீட்டை காங்கிரஸுக்கு தள்ளி விடுறாருன்னா சீமானோட நிலைமை என்ன? போன மாநாட்டுக்கு சாட்டை வசூல் பண்ணது 4 கோடி, சீமா வசூல் பண்ணது 40 கோடி. யார்கிட்ட? சபரீசன். யாரை பேசிட்டு இருக்காரு? விஜய் தான் பேசி. இதுக்கு ஒரு 100 கோடி ரூபா போட்டு மில்லு வச்சிருக்கிற கூட இப்படி சம்பாதிக்க முடியும். ஆளூர் ஷானவாஸுக்கு தலைவர் ஸ்டாலின் தான். திருமாவர் மதிச்சிருந்தாருன்னா நாகப்பட்டினம் வேண்டாம் வேற தொகுதி கொடுக்குன்னு யார்கிட்ட கேட்டிருப்பாரு? திருமாட்ட கேட்டிருப்பார். அவர் கேட்டது யாருக்கிட்ட? கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் மட்டும் தான் தமிழ்நாட்டில் பெரியாரை பற்றி பேசுகிறீங்க, யாரும் பேசுகிறதே இல்லை. ஆமாம். இப்போ பெரிய திரிஷா பேசுனா அதாவது லாபம் வரும், பெரியாரை பேசுனா என்ன வரும்? திரிஷா, நயன்தாரா, ஹன்சிகா, தமன்னா, கும்மண்ணா, காவாலா பாட்டு, இதெல்லாம் பார்த்து அதாவது ஒரு கிளுகிழுப்பாக இருக்கலாம். நம்ம மாதிரி ஆளுக்கு பெரியாரை பேசி 2 கிட்டி போய் பெரியார் சாக வரைக்கும் தெருவா அடைஞ்சார். இப்படியெல்லாம் திருடுவான்னு தெரிஞ்சு அந்த ஆள் வீட்லேயே படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பார். பெரியார் இந்த திராவிட கட்சியில் ஒரு மூலதனமா? அவர் தாங்க ஆரம்பிச்சது. அவர் தானே. அவர் தான் இப்போ அவர் பேரை சொல்லி மூலதனம் பார்க்குறாங்க. இல்லை இப்போ அவர் வேலை சொன்னால் எவனும் ஓட்டே போடுறது இல்லை. பெரியார் வேலை சொன்னால் எவனும் ஓட்டே போடுறது. அப்படி தான் நான் சொல்கிறேன். சமூக நீதி கொள்கை இல்லை, அதெல்லாம் ஏமாத்திருக்கேன். சமூகம் எங்கே இருக்குது நீதி கொள்கை? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் மார்க்ஸ் போட்டால் வச்சுருப்பான். மார்க்ஸை அடுத்த தடவை யாரும் கேட்டால் பக்கத்து வீட்டு பேச சாமியார் போலன்னுவான். நாம் ஜெர்மனுக்கு போய் மார்க்ஸ் பிறந்த வீட்டையே பார்த்துட்டு வந்தேன். இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு எந்த கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம், வேதாந்தம், பணம் கொடுத்தீங்கன்னா ஓட்டு போடுவான், பணம் கொடுத்தீங்கன்னா படுத்துக்கும். அதை இப்படியான ஒரு சூழல் உருவாகி போச்சு. திமுக ஆட்சிக்கு வர தவிர்க்க முடியாது யாராலையும். இல்லை, வராது. பணம் கொடுத்து மொத்தத்தில் விலைக்கு வாங்கி விற்கிறாங்க. இதை மீறி கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்குமில்ல. பணத்தையும் வாங்கிட்டு மனிதாபிமானம் உள்ளவன் ஏடிஎம்கே போடுவான். திமுக வந்தால் எவனாலையும் காப்பாற்ற முடியாது. இந்த டைம் எலெக்ஷன் பரபரப்பாக சூடு பிடிச்சதெல்லாம் ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் நிலை போகிறதா சொல்கிறாரு. திமுக பல கருத்து கணிப்பு வந்துச்சு, திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது நிஜம்தானா? திமுக அனைத்து வாக்காளர்களையும், அஞ்சரக்கூடிய வாக்காளர்களையும் விலை கொடுத்து வாங்க முயற்சிக்கிறது. நீங்கள் ஓட்டுக்கு 2,000 ரூபாய் முதல் சுற்று முடிந்தது. 2வது சுற்று 2,000 தயார். ஆனால் அதிமுக மந்திரிகளை 500 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறோம். மக்கள் அடித்து விரட்டுறோம். 2,000 கொடுத்துட்டு போட்டு 2,000 கொடுக்குறது தயாராக இருக்கான் யார்? திமுக. நீ 500 ரூபாய் எடுத்துகிட்டு வரீங்களே, மக்கள் இப்படி கேட்குறான். குமாரபாளையம் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தொகுதியில் திமுக வேட்பாளர் கொக்கு பாலு, அவர் கொக்கு சின்னது சுயேட்சைன்னு இருக்காங்க, அவர் பேர் கொக்கு பாலு. ஏறக்குறைய அவர் ஒரு மில்லு ஓனரு. குமாரபாளையம் முழுக்க 2,000 ரூபாய் கொடுத்து முடிச்சிட்டார். இப்போ 2,000 ரவுண்டு கிளம்பிட்டார். இப்படித்தான் எல்லா டிவிலலாம் காட்டுறாங்களா சார்? பறக்கும் படை 2 கோடி பறிமுதல், 3 கோடி பறிமுதல். அப்போ இத்தனை நீங்கள் சொல்கிறீங்க ஒவ்வொரு மனிதருக்கும் விலை போய்விட்டார்கள் சொல்கிறீங்க. அப்போ பறக்கும் படைக்கு தேர்தல் ஆணையம் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிற செய்தியில் வரதுல என்ன சார்? இல்லைங்க, மக்கள் பாவங்க. மக்கள் எதுவுமே தெரியல. இந்த தேர்தலில் திமுக எனக்கு தெரிந்து 12,000 கோடி ஒதுக்கியிருக்கு. இந்திய தேர்தல் கமிஷன் அவ்வளோ ஒதுக்கலை. இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு, ஜனநாயகம் எல்லாம் இருக்குதா? அதெல்லாம் செயல்படுத்துகிறாங்களா? அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள்? இப்படி ஒரு பெரிய சந்தேகம் நமக்கு வருது. ஒரு ஓட்டுக்கு 2,000 ரூபான்னு 3 லட்சம் ஓட்டுக்கு 60 கோடி. திமுகவில் நீங்கள் மாப்பிள்ளை சபரீசன் அவருடைய பெண் நிறுவனம் ஏறக்குறைய 5 வருஷமாக வேலை செய்யுது. என்ன வேலை செஞ்சுருக்குன்னு நினைக்கிறீங்க? பெரியாரை கொண்டு சேர்த்துட்டாங்களா? இல்லை எல்லாம் கம்யூனிஸ்டமாக இருக்கணும் கொண்டு சேர்த்துட்டாங்களா? இல்லை அம்பேத்கரை கொண்டு சேர்த்தாங்களா? நான் கேட்குறது புரியுதா? பெண் நிறுவனமும் வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவர்ஜுனா 2 நிறுவனம் தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த மீடியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் அங்கே வேலை பார்க்குறான். என்ன வேலை செய்கிறான்னு நினைக்கிறீங்க? பணத்தை கொண்டு எப்படி ப்ராப்பராக கொண்டு சேர்த்துறது யாருக்கிட்ட? மக்கள் வாக்காளர்கிட்ட. அதை தாண்டி ஏதாவது 2 நிறுவனங்களை 5 வருஷமாக இயங்குது. திமுகவை சேர்ந்த மாப்பிள்ளை பெண் நிறுவனம் இன்னைக்கு இருக்க ஆதவர்ஜுனா சேர்ந்து அங்கே இயங்கினார்.
என்னத்தை எங்கள் பிரசாந்த் கிஷோர் என்ன தத்துவத்தை சொன்னார் நினைக்கிறீங்க? பிரசாந்த் கிஷோருக்கு சம்பளம் 500 கோடி ரூபா இல்லையா? பிரசாந்த் கிஷோர் ஏதாவது கொள்கை கோட்பாடு, கடலில் போய் தண்ணி 100 டிஎம்சி கலக்குது, அதை தேய்க்கிறதுக்கு ஏதாவது சொன்னாரா? சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு சொன்னாரா? சாதியை ஒழிக்கிறதுக்கு சொன்னாரா? இதுதாங்க இப்போ அடிப்படை பிரச்சனை. சாதியில் வெட்டிட்டு சாவுறான். கடலில் தண்ணி பூரா டெல்டாவுக்கு போகாமல் எல்லாம் காயுது, கடலில் போய் கலக்குது. அதுக்கு ஏதாவது ஐடியா சொன்னாரா பிரசாந்த் கிஷோர்? அது சொல்ல. சாராயம் குடிச்சு 50 வயசுக்கு மேலே எவனும் உயிரோடு இல்லை. நாய் படுத்து கிடக்கு, இவனும் படுத்து கிடக்கிறான். எங்கே குடிச்சு விட்டு 5500 கடை இருக்குது சாராய கடை. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் எப்படி சார் அப்படிலாம் அந்த உரிமைகள் சொல்லுவாங்களா? ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்கிறது எந்த ஸ்ட்ராட்டஜின்னு என்ன? ஏமாத்துறது ஸ்ட்ராட்டஜியா? ஏமாத்துவது ஸ்ட்ராட்டஜியான்னு கேட்குறேன். ஸ்ட்ராட்டஜி என்ன? மக்களுக்கு இலவச மருத்துவம் கிடைக்கணும், அதான ஸ்ட்ராட்டஜி. ஒரு சாராய உடையார் பெரிய மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காரு. பிரேமலதா 3 மெடிக்கல் காலேஜ், இப்போ கொடுத்த பணத்தை இன்னொரு மெடிக்கல் காலேஜ் கட்டிடுறோம். ஜெகத்ரட்சக மெடிக்கல் காலேஜ். எங்காவது மெடிக்கல் இலவசமாக கிடைக்குதா? கல்வி இலவசமாக கிடைக்குதா சொல்லுங்கள். உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லைன்றாங்களே. உலகத்தில் எந்த நாட்டிலையும் அப்படி இல்லைன்றாங்க. ஆமாம், முட்டாள்கள். உலகத்தை பற்றி தெரியாதவனுக்கு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. எதுவே தமிழ்நாடு தான் தேனாரும் பாலாரும் முக்காலும் எல்லா கோட்டர் கடையிலும் சரக்கு கிடைக்குதியா? அப்படி தான் சொல்கிறாங்க. தமிழ்நாடு தான் ஒரு முன்மாதிரியான நாடு அப்படின்னு. முன்மாதிரி. அப்படி இதை நம்பிட்டு 5000 ஓட்டு போடணும் வச்சு என்ன பண்ணுறது? நானே எங்கே தப்பிச்சு போயிடலான்னு பார்க்குறேன். இப்போ நான் லண்டன் போயிருந்தேன், இப்போ பாரிஸ் போயிருந்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச டிஆர்டி ரேடியோவில் ராஜான்னு ஒரு நண்பர், அவர் 70 வயசு. ஐயோ நெஞ்ச பிடிச்சாரு. உடனே ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸுக்கு கூட்டிகிட்டு போய் அவரை பைபாஸ் சர்ஜரி பண்ணி டாக்டரு அப்படியே அவரை பார்த்துக்கிறாங்க. நானும் போய் பார்த்தேன். எவ்வளோயா செலவு பண்ணேன்னு. அங்கேருந்து டாக்ஸியில் இங்கே வந்து சேர்ந்தேன். அதுதான் செலவு பண்ணார். போக்குவரத்து செலவு மட்டும் தான். இன்னும் வீட்டுக்கு போகல, டாக்ஸி பிடிச்சி எங்கே வந்திருக்காரு? ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காரு. அதுதான் செலவாம். ஏறக்குறைய நம்ம ஊராக இருந்தால் 25 லட்சம் ரூபா செலவாயிரும். இலவச ஹார்ட் ஆப்ரேஷன். இதோ 7000 இருந்தால் உயிர் போனது தான். எங்கே அப்படி ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்தால் ஒரு எங்கேண்ணே இங்கே ஏழை எதுக்கு உயிரோடு இருக்கிற? சபரீஷன் சொந்தக்காரனாக இருந்தால் உயிரோடு இருக்கலாம். அண்ணா நகர் கார்த்திக் சொந்தக்காரன் இருந்தால் உயிரோடு இருக்கலாம். ஒரிஜினல் சொந்தக்காரன் இருந்தால் உயிரோடு இருக்கலாம். மீதி எல்லாம் இன்றைக்கி நம்ம ஊர் ஜிஹெச்சில் போய் நாய் படுத்துருக்கு பார்த்தீங்களா? போய் பாருங்கள். குழந்தை இருந்தால் நாய் தூக்கிட்டு போயிடும். பழைய பாயில் கொஞ்சம் பேர் படுத்து கிடப்பான். டாக்டர் இங்கேயே வரமாட்டான். எங்கே டாக்டர் பிரைவேட் ஆஸ்பத்திரி ஊசி போட்டுட்டு இருப்பான். வந்த மாதிரி கையெழுத்து வச்சுட்டு போயிட்டே இருப்பான். ராமசாமி கந்தசாமி டாக்டர் இருப்பார், கந்தசாமி ராமசாமி டாக்டர் இருப்பார். அப்போ இதெல்லாம் ஒரு நாடு. பணம் வாங்காத ஒரு வாக்காளரை காமிச்சிருங்க, நான் அந்த ஊரை விட்டு இப்போ கிளம்பிடுறேன். அப்படி பழக்கப்படுத்துறது யாருங்க? அப்படி பழக்கப்படுத்துறது யார்? பழக்கப்படுத்துறது யாருன்னா திருடன் திருடி தானே இருப்பான். திருடுறதுக்கான திட்டங்களை வகுத்து தானே இருப்பான். இந்த சூழல் திமுக, அதிமுக, விஜய் வந்து ஒரு பைசா பணம் கொடுக்கல. ஆதவர்ஜினா தொகுதியில் வில்லிவாக்கத்தில் ஒரு பைசா பணம் கொடுக்கல. விஜய் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பூக்கடை விஜய் மக்கள்லாம் போய் கேட்குறான், அண்டா கொடு, குண்டா கொடு, குக்கர் கொடு. ஒன்றும் இல்லையா, எங்கள் தலைவர் ஒன்றும் கொடுக்க வேண்டான்ட்டார். எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, சரி பணமாவது கொடு, அதுவும் இல்லை. இதுதான் விஜய் கட்சி. அதிமுக நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பல செலவு பண்ணுறாங்க, ஆனால் காசை எடுக்கலை. எடப்பாடி முதலமைச்சராக நம்மளுக்கு செலவு பண்ணணும். நத்த விஸ்வநாதன், தங்கமணி, வேலுமணி, வீரமணி, இந்த சிவி சண்முகம் எல்லாம். அப்போ இது இப்படி இருக்குது. திமுக பணத்தை வாரி இறைக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கே 20 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. 5 சீட்டுக்கு 100 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. விசிகாவுக்கு 160 கோடி. 8 சீட்டுக்கு 160 கோடி. திருமாவளவன் வெளியே வந்தது காசுக்காகவா? காசு கொடுக்கலைன்னா கூட்டணியே இல்லை. பணம் கொடுத்தோன்னையா அந்த கட்சியை காங்கிரஸுக்கு கொடுத்துட்டார். பிஜேபி கிட்ட ஒன்று கொடுத்துருவார். இதுதான் அந்த திருமாவுடைய நிலைமை. சொந்த சீட்டை காட்டுமன்னார் கோயில் யாருக்கு கொடுக்குறாரு? அதான் எப்படி சார் அந்த முறை என்ன? அப்படி கட்சிகள் செய்யலாமா? ஏன்னா இவர் ஒரு 8 தொகுதியில் எங்களுக்கு இங்கே தொகுதி மக்களே அங்கே இருக்க விசி கட்சியினரே அதிருப்தியில் இருக்கிறதா சொல்கிறாரு. யாருக்கு எந்த சீட்டு கொடுக்குன்னு தெரியலன்றாரு. ஆனால் இவர் சீட்டை வந்து வேற்று கட்சி கொடுக்குறது இன்னும் கட்சியில் அதிருப்தி தானே ஆகுவாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு அவருக்கே தெரியல. இந்த ரவிக்குமார் தான் அதை முடிவு பண்ணுறார். ரவிக்குமார் வந்து சிபிஎம் இந்த கூட்டணியில் வெளியே போயிடுவாங்கன்னு சிபிஎம்மில் தூது போய் திமுகவில் சேர்க்குறாரு. சிபிஐ வெளியே போயிடுவான்னு வீரபாண்டியனை போய் கட்சி ஆஃபீஸர் சந்தித்து திமுக கூப்பிட்டு வர்றாரு. யார்? ரவிக்குமார். எந்த கட்சி? விசிக எம்பி. விசிக எம்பிக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்களா? இதை திரும்ப பார்த்துட்டு பேசாமல் உட்காந்துருக்கேன். ஏன்? அவர் எதுக்கக்கூடிய தெம்பும் திராணியும் அண்ணனுக்கு இல்லை. இப்போ தொண்டை பூரா சொல்கிறான். அது ஏன்னு அதுக்கு மேலே நான் உள்ளே போக விரும்பலை. அண்ணன் திரும்ப எனக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவனாக பார்க்குறேன். அதை தாண்டி நான் போக விரும்பலை. நான் தான் பயப்படுவதில்லைங்க அப்படிங்கிறாரு. ஆனால் ஒரு சொந்த கட்சி சீட்டை காங்கிரஸுக்கு தள்ளி விடுறாருன்னா இவர் உண்மையாகவே சரியாக இருக்காரான்னு ஒரு சந்தேகம் வரும். ரவிக்குமார்
சிபிஐ கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போய் சிபிஐ கொண்டு போய் திமுகவில் சேர்த்துறாரு. சிபிஎம் சண்முகத்தில் பல முறை பேச்சுவார்த்தைக்கு போகிறார். டிஆர் பாலு ஓடி போயெல்லாம் வராதுன்ட்டாங்களாம். வைகோ கிளம்பி டெல்லிக்கு போய் சிபிஎம் பேபியை பார்த்து பெட்டியை கொடுத்துட்டு வர்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகளே புட்டி வாங்க ஆரம்பிக்கும் போது காங்கிரஸ் பிஜேபிலாம் புட்டியை புல்டோஸ் வச்சு அள்ளிட்டு போயிடுவான். அப்போ திமுக பிஜேபிக்கு கட்டிங்கு, காங்கிரஸுக்கு, கம்யூனிஸ்ட்டுக்கு, சிறுத்தைக்கு, சிங்கம், புலி எல்லாத்துக்கும் பெட்டி. அப்போ எவ்வளோ பணம் இருக்குன்னு பாரு. சீமானோட நிலைமை என்ன? சீமானுடைய நிலைமை போன மாநாட்டுக்கு சாட்டை வசூல் பண்ணது 4 கோடி, சீமா வசூல் பண்ணது 40 கோடி. யார்கிட்ட? சபரீஷன்கிட்ட. திமுக பேச சொல்லுங்களேன், சபரீஷனை பேச சொல்லுங்களேன். யாரை பேசிகிட்டு இருக்காரு? விஜய் தான் பேச. இதுக்கு நல்ல வியாபாரம்ல ஒரு 100 கோடி ரூபா போட்டு மில்லு வச்சுருக்கிறவங்க கூட இப்படி சம்பாதிக்க முடியாது. 1000 தொழிலாளி வேலை பார்க்குற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் கூட சம்பாதிக்க முடியாது. நல்ல வியாபாரம். அப்போது இதுக்கு பேர் அரசியல். இப்போ விசிகாலேருந்து ஆளு சானவாஸ் திமுக பக்கம் போயிட்டு தான் சிட்டிங் எம்எல்ஏக்கு வாய்ப்பு கொடுக்கலன்ற மாதிரி சொல்கிறதாவும் இதெல்லாம் இப்படி ஒரு பேச்சு இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? நிஜம் இல்லைங்க, அதாவது இல்லைங்க, எல்லாம் பொய்யுங்க. நீங்கள் உங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சாப்பா, அது எப்படி சொல்கிறேன்? ஆளூர் ஷானவாஸுக்கு தலைவர் வந்து ஸ்டாலின் தான், திருமா கிடையாது. திருமாவை மதிச்சிருந்தாருன்னா எனக்கு நாகப்பட்டினம் வேண்டாம், வேறு தொகுதி கொடுக்குன்னு யார்கிட்ட கேட்டிருப்பாரு? திருமாட்ட கேட்டிருப்பார். அவர் கேட்டது யாருக்கிட்ட? ஸ்டாலின். ஸ்டாலினை இது நாகப்பட்டினம் வேண்டான்னு சொன்னதை இல்லை இவர் வேணுங்கிறாரு. ஏங்க வேட்பாளரை வேண்டான்ட்ட நீங்கள் ஏங்க வேணுங்கிறீங்க? யாருக்கிட்ட? திருமாட்ட. அவரே போய் வேணும் என்கிட்ட சொல்லிட்டாருங்க. உங்கள்கிட்ட சொல்லிட்டாரா? அவர் கட்சிக்கு நான் தானே தலைவர், அதெல்லாம் டெம்பரவரியாக பெர்மனண்டாக நான் தான் தலைவர். இப்படி இருக்குது விசிக கட்சி நிலைமை. ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் இவர் வந்து உதயநிதி வந்து நெக்ஸ்ட்டு அவர் தான் முதலமைச்சர்ன்ற மாதிரிலாம் இவர் இந்த டைம் ஆட்சி வெற்றி பெற்றுட்டாங்கன்னா உதயநிதி தான் முதலமைச்சர் ஆக போகிறதா அவங்க சொல்கிறாங்க. அது நிஜம் தானா? உண்மைதான். அதுக்கான காய் நிறுத்தல் தான் குடும்பம் முடிவு பண்ணி நகர்த்துது. என்ன காரணம்னா கருணாநிதி முடியாமல் போனப்போ ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குவதற்கான ஒரு முயற்சி நடந்தது. இப்போ அதே போல தான் உதயநிதியை முதலமைச்சர் இந்த தேர்தல் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைத்தால் உதயநிதி தான் முதலமைச்சர். சரி, இப்படி ஒரு பக்கையில் இவர் வந்து சபரீஷன் வந்து எப்பவுமே வந்து பிரச்சாரத்துக்கே வெளியே வந்தது இல்லை. ஆனால் இவர் வில்லிவாக்கத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. பேக் பேஸில் இருந்தவர் இன்னைக்கு ஃப்ரண்ட்டில் வந்திருக்காரு. என்ன நோக்கம்? இல்லை, இவரும் டீ ஷாப் ஒன்றா ஆதவரிச்சிடும் 3 பேர் ஒன்றா இருக்கும்போது டீ ஷாப் ஒன்றும் நேராக லண்டன் போய் தான் டீ சாப்பிடுவாங்க. இவர் ஒரு 5 லட்சம் கோடி மாமனார் பணம். யார் இது? சபரீஷை. இப்போ ஜி ஸ்கொயர்லேயே 5 லட்சம் கோடி வந்துருச்சு. அதே போல் அவர் லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன், அவர் ஒரு 5 லட்சம் கோடி. அண்ணா நகர் கார்த்திக்கு சாதாரண குடும்பம், சபரீஷனுடைய குடும்பம் நண்பர் ஆனார். 2 குடும்பமும் நண்பரான பிறகு நீங்கள் ஒரு ப்ராஜெக்டே 40,000 கோடி. ரெட் பிரிக்ஸ்னு ஏர்போர்ட்டே தூக்கி 50 கிலோமீட்டர் தள்ளி விட்டு அந்த இடத்த பூரா ஆட்டையை போட்டாங்க. இது திமுக ஆட்சி வந்த பிறகு நடந்த 5 வருஷத்தில் எவ்வளோ வேல்யூ? 40,000 கோடி. இது போன்ற பல நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கு இந்த ஜி ஸ்கொயரால். அவர் ஒரு ஜி ஸ்கொயரு, அவருடைய நெருங்கிய நண்பன் அண்ணாநகர் கார்த்தி. அதனால் அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறார். எல்லாமே கோடீஸ்வர வீட்டு பிள்ளைகள். சட்டசபைக்கு பொழுது போகல, சட்டசபையில் போய் கொஞ்சம் நேரம் கோலி குண்டு விளையாண்டு வரலாம். அதிகாரம் இருக்குது, கலெக்டர் கை கட்டி நிற்கணும், சீஃப் செக்ரட்டரி கை கட்டி நிற்கணும், எஸ்பி கையை கட்டி நிற்கணும். அப்போ இதெல்லாம் பதவி இருந்தால் தான் நடக்கும். இப்போ ஜனநாயகன்றது, சமத்துவன்றது இதெல்லாம் யாரை ஏமாத்துறதுன்னு தெரில. பெரியார், நீங்கள் பெரியார் தான் இப்போ தேடி பிடிக்கணும். எல்லாம் திரிஷா வீட்டில் போய் நிற்கிறான். அவனை போய் எங்கள் பெரியார் வீட்டு கூட்டிகிட்டு போகிறது. முட்டாள்கள் ஓட்டு போடுகிறான், அயோக்கிய ஆட்சிக்கு போகிறான்னு. அந்த கிழமை எலெக்ஷனுக்கே போனார் எலெக்ஷனுக்கு. இப்படிலாம் வரும் அன்றைக்கே தெரியும். இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் இப்போது தொடர்ச்சியாக வந்து ஒரு பக்கம் எலெக்ஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. டிஎம்கே தான் இதாக இருக்கிற மாதிரி இருக்குது. பிஜேபியோட நிலைமை என்னவாக இருக்கும்? அவங்க வந்து அதிமுகவே உட்கிரிக்கிச்சிட்டாங்க. அதிமுக இன்றைக்கி பாஜகவாக மாறி இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலைக்கு ஒரு பக்கம் சீட் இல்லை, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலைக்கு அமித்ஷா சீட் இல்லாமல் அந்த பட்டியலே ஏற்றலை. மோடி கூப்பிட்டு அவரை எப்படியா சட்டசபையில் கொண்டு போங்க, முருகனை கொண்டு போங்க. முருகன் அவனாசியில் நிற்கிறாரு மத்திய அமைச்சர். ஒன்றுமே இல்லை. அமித்ஷா ஒரு லிஸ்ட்டை ஒரு A4 சீட் ஒன்று கொடுத்து அனுப்பிச்சாராம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு. பார்த்துட்டு மோடி வேண்டாம் தவிர்த்துருங்கன்ட்டாராம். ஏன்? 7,000 கோடி ரூபாய் அண்ணாமலையுடைய சொத்து மதிப்பு. எவ்வளவு? 7,000 கோடி. எல்லாம் அடிச்சு பிடுங்கினது திமுகவில். அடிச்சு பிடுங்கினது இப்போ அண்ணாமலைக்கு திமுக கூட்டா. அப்போ 7,000 கோடி யார் கொடுத்தா? மோடியை பார்சல் பண்ணி விட்டார். ஊழல் உன்னை பிடிச்சி உள்ளே போட்டுருவேன், நீ ஊழல், நீ லஞ்சம் இருக்கு, நீ இவ்வளோ ஆச்சா எனக்கு கட்டிங் குடிச்சுன்னா காப்பாற்று. அண்ணாமலை ஒவ்வொரு டைமும் வந்து திமுக ஃபைல்ஸ், டிஎம்கே ஃபைல்ஸ் நிறைய டாக்குமெண்ட்ல மிரட்டுறது தானே. ஏட்டையா சொல்லுவான், ஏய் சாராயம் விற்றுட்டே இருக்க, கஞ்சா விற்றுட்டே இருக்க,
எவனா சாராயம் வைக்கிற கஞ்சி நிறுத்தியிருக்கானா ஏட்டையாக்கு மாம்பழம் தட்டி விட்டே இருப்பான். ஏட்டையாக்கு எப்போ பணம் வேணுமோ குச்சியோடு அங்கே போயிடுவார். இந்த கதை தான். ஏட்டை யூனிஃபார்ம் போட்டிருக்காரு, இப்போ போட்ட யூனிஃபார்ம் கழட்டிட்டார். மாரிதாஸே சொன்னானா 80 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்காருன்னு சொன்னாரா இல்லையா மாரிதாஸ்? மச்சான் சிவகுமார் செங்கல் தொழிற்சாலை வச்சுருக்காரு கரூரில். எல்லாம் வந்து மணல் தண்ணி பூரா துரைமுருகன் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் போகுது. இது பிஜேபி தெரியாதா? பிஜேபி ஏங்க அண்ணாமலை தூக்கி போடுறாங்க? அலிபாபாவும் 40 திருடர்களை விட மோசமாக இருக்க பிஜேபியே சகித்து கொள்ள முடியாமல் தூக்கி போட்ட ஆள் தான் அண்ணாமலை. டெல்லியில் இருக்கிற சிபிஐக்கு பிபிஐக்கு எல்லா ஐக்கும் தெரிந்த பிறகு தான் அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார். ஓகே சார், பொறுத்தது பார்க்கலாம் 2026 தேர்தல் எப்படி பிரதிபலிக்க போகுதுன்னு. மற்றொரு பகுதி சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.